அவங்களுக்கு அவங்க கௌரவம் தான் பெருசா தெரியுது. அதனாலதான் நாங்களே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். ஏய், எனக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து நீதான் சைன் பண்ணணும். ஏய், அதுக்காக இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவெடுப்பியா நீ? எனக்கு இருக்கிற ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீதான். எனக்காக வேற யாரும் வரமாட்டாங்க. நீயும் கதிரும் எங்களுக்காக வந்து சைன் பண்ணுங்க ப்ளீஸ். ஏய், நீ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. எங்க வீட்ல வேற மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ணா என் லைஃபே போயிடும். புடிச்சவங்களோட வாழ முடியாம போனா அப்புறம் அந்த லைஃப் எப்படி நல்லா இருக்கும் சொல்லு. நாங்க முடிவு பண்ணிட்டோம். நாளைக்கு 2 பேரும் வந்துருங்க. மத்ததெல்லாம் அவரு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. நான் வரேன் தானா? ஏய், நில்லடி. நான் எதுவும் சொல்லவே இல்ல. நான்லாம் வரமாட்டேன். எனக்கு தெரியும் நீ வருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏய், ஏய். சின்னவ இப்படி சொல்லிட்டு போறா. என்னாலலாம் போக முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ? பாவம் தானா, நம்ம ஹெல்ப் பண்ணலாம்ல. ஏய், என்ன நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற? நான் என் ஃப்ரெண்டுக்காக பேசுறேன். உன் ஃப்ரெண்டுக்காக நீ தானே சப்போர்ட் பண்ணணும். பார்த்தல்ல, லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்ணிக்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு. ஆமா, ரொம்ப ரிஸ்க் எடுக்கறாங்க. நானும் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பேன் தானா. தானா ப்ளீஸ் தானா, என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல பையன். ஹெல்ப்னு வந்து கேட்கறான். தானா அட்லீஸ்ட் எனக்காக போகுது ப்ளீஸ். போச்சு, பெரியப்பா வந்துட்டாரு. இப்ப அவங்களோட அவுட்டிங் பிளான் அவுட்டா? நீ கேட்ட பேட் இன்னைக்கு வந்துடும். என்னாச்சு? என் ஃப்ரெண்டு எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் அப்படியே நடந்து போய் அவ கூட போய்க்கிறேன். எதுக்குமா நடந்தெல்லாம் போய்கிட்டு? எனக்கு வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். மடி, அதான் அங்க போய் நிறைய நேரம் விளையாடுவேன் இல்ல. இதுல இங்க இருந்து அது வரைக்கும் நடந்து போய் கஷ்டப்படணுமா? இல்லப்பா, சிந்து மேடம் தான் இந்த மாதிரி வாக்கிங் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. பாத்தீங்களா கேடி எப்படி எல்லாம் கதை சொல்றான்னு? பயமா இருக்கு மாயா. அவ அவர்கிட்ட மாட்டிக்க போறா. அதெல்லாம் மாட்ட மாட்டா பெரியம்மா, நீங்க பயப்படாதீங்க. என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் அவ கூட போய்க்கிறேன்ப்பா. அதெல்லாம் நடந்து போக வேண்டாமா? நான் சிந்து மேடம் கிட்ட பேசிக்கிறேன். நாளைக்கு கூட்டு போறேன் வா. ஹலோ. ஆமா ஆமா சொல்லிருந்தேன் இல்ல. அத மறந்துட்டேன். அது ஒரு 1 hour கழிச்சு நான் வந்து. அப்படியா? அவர் வந்துட்டாரா? சரி, நான் வரேன்னு சொல்லுங்க. என்னாச்சுப்பா? மா, ஒருத்தரை பார்க்க வரேன்னு சொல்லிருந்தேன். அவர் இப்போ அங்க வெயிட் பண்றாராம். அப்படியாப்பா? சரி விடுங்க, நீங்க போய் அவங்கள பாருங்க. நான் அப்படியே நடந்து போயிடுறேன். பாரு, நீ நடந்தெல்லாம் போக வேண்டாம். உன்னை தனியாலாம் விட முடியாது. நான் கூட்டிட்டு போறேன் மச்சான். ஏன் மச்சான், எதுக்கு தானா தனியா போகணும்? அதான் நான் இருக்கேன்ல, நான் கூட்டிட்டு போறேன். போச்சு, புது ட்விஸ்ட். இந்த வீட்ல காதல் ஜோடிங்க சந்தோஷமா வெளியே கூட போக முடியாது போல இருக்கு. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? அட, எனக்கு என்ன மச்சான் பிரச்சனை? போற வழியில அப்படியே விட்டுட்டு போக போறேன். நான் பாத்துக்கிறேன் மச்சான். சரி, பார்த்து கூட்டு போங்க. சரிங்க மச்சான். இல்லனா ஜாக்கிரதை. இல்லப்பா, நான் நடந்தே. நானா, மாமா இருக்கும்போது நீ ஏமா தனியா போற? வாமா, நான் கூட்டு போறேன். ஐயோ, அண்ணன் கூட்டிட்டு போறேன்றாரே. பெரியப்பா கிட்ட இருந்தே தனா தப்பிச்சுட்டா. மாமாவெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவா. ஃப்ரீயா விடுங்க பெரியம்மா. அட, என்னமா யோசிச்சுட்டு இருக்க? வாமா போலாம் வா. தனா இந்த பேட்டை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. நீங்க தான் தனாவுக்கு கேட்காமையே செய்வீங்களே. ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா, உங்களுக்கு இல்லையா? என்ன சுந்தரேசன்,
என்னாச்சு, ஏன் கத்திக்கிட்டு வரீங்க? கத்தாம என்ன பண்றது? ஊருக்கு நல்லது பண்றேன், ஊருக்காக உழைக்கிறேன், ஊருக்கே முன்னோடியா வாழ்ற குடும்பம் என் குடும்பம் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதான் உன் குடும்பத்தோட லட்சணமா? ஏங்க என்னங்க நீங்க பாட்டுக்கு ஏதோ வீட்டுக்குள்ள வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதானே, அதுவும் எங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க. சுந்தரேசன், முதல்ல உட்காருங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. யோ, நான் ஒண்ணு உட்கார்ந்து பேசுறதுக்கு இல்லையா? அடிங்க என்ன எங்க அண்ணனை பார்த்து மரியாதை இல்லாம பேசுறியா? உனக்கு மரியாதை கெட்டு போகும் பாத்துக்க. ஏய், சிவா. சுந்தரேசன், இங்க கோவமா வந்திருக்கீங்க. ஆனா வார்த்தையை பார்த்து பேசணும், ஒழுக்கமா பேசணும். ஆமா, ஊருக்கு மட்டும் பாடம் எடுங்க. ஒழுக்கத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு உங்க குடும்பத்துக்கே தகுதி இல்லையா? இங்க பாரியா, வீடு தேடி வந்துட்டேன்னு பாக்குறேன். அண்ணனை பார்த்து வாயா போயான்னு சொல்ற வேலை வச்சுக்கிட்ட அப்புறம் ஒழுங்கா வீடு போய் சேர மாட்ட பாத்துக்கோ. ஏய் வேணாம். ஊர் தலைவர் குடும்பம்னா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? நாங்க வாயை மூடிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? முதல்ல நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. என்னையா, என்ன விஷயம்னு கேக்குற? தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. ஒன்னு அனுப்பி வச்சல, உனக்கு தெரியாதா? யோ, ஒரு அப்பனா சொல்றேன், வயிறு சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாயா?